சில நாட்களுக்கு முன்னால பாரிஸ்ல இருக்கிற கான்சஸ் சிட்டில டோரத்திங்கிற ஒரு அழகான பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தா. அவ தன்னோட டோட்டோங்கிற பப்பியோட தினமும் விளையாடுவா. ஒரு நாள் டோரதியும் டோட்டோவும் கார்டன்ல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு புயல் நகரத்தை நோக்கி வர்றத டோரதி பார்த்தா. டோட்டோ, சீக்கிரமா நம்ம வீட்டுக்குள்ள போகணும். டோரதியும் டோட்டோவும் அவங்க வீட்டுக்குள்ள போனதும் பயங்கரமான அந்த புயல் வீட்டையே தாக்குச்சு. கான்சஸ் சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி அந்த வீட்டை கொண்டு போய் போட்டுச்சு. டோரதி உள்ள ரொம்ப பயந்து போயிருக்கு. புயல் நின்னதும் டோரதி வீட்டை விட்டு வெளியே வந்தா. எங்க இருக்கோங்கிறதே தெரியாம அவ முழிச்சுக்கிட்டு இருந்தா. எல்லாரும் வெளியே ரொம்ப குட்டியா இருந்தாங்க. அதோட அவங்க கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தாங்க. அவங்கள பார்த்து டோரதி ரொம்ப சந்தோஷப்பட்டா. டோரத்திய பார்த்து அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. நான் இப்ப எங்க இருக்கேன்? இது மஞ்ச்கின்ஸ் என்ற இடம். இங்க உன்னை நான் வரவேற்கிறேன். நீ என்ன பண்ணிருக்கன்னு பாத்தியா? அப்படின்னு சொல்லி டோரத்தியோட வீட்டை அவங்க சுட்டி காட்டினாங்க. டோரத்தியோட வீட்டுக்கு அடியில ஒரு லேடி இறந்து கிடந்தாங்க. டோரத்தியால அவங்களோட காலை மட்டும்தான் வீட்டுக்கு அடியில இருந்து பார்க்க முடிஞ்சது. டோரத்தி ரொம்ப கவலைப்பட்டா. ஓ, இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டா. என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்படி பண்ணல. நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவ ஒரு சூனியக்காரி. அவளோட கட்டுப்பாட்டுல இருந்து எங்களை விடுவிச்சிருக்க. என்ன சூனியக்காரியா? ஆமா, அவ கிழக்குல இருந்து வந்த சூனியக்காரி. ஓ, ஆனா யாரும் யாரையும் கொல்லக்கூடாதே. அது ஒண்ணும் அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல. நீ சொல்றது சரிதான். ஆனா இந்த சமுதாயத்துக்கு இந்த சூனியக்காரி நல்லவ கிடையாது. மிஸ்டர் மேயர், கிழக்குல இருந்து வந்த சூனியக்காரி இவ கொன்னுட்டா. ரொம்ப நன்றி சின்ன பொண்ணே. மஞ்ச்கின்ஸோட மேயர் டோரத்திக்கு ஒரு அழகான மேஜிக்கல் ஷூவை கொடுத்தாரு. அத போட்டுக்கோ, நல்ல மேஜிக் பண்ணும். டோரத்தி அதை போட்டுக்கிட்டா. அது அவளுக்கு ரொம்ப சரியா இருந்துச்சு. ரொம்ப நன்றி மேயர். ஆனா இது என்னோட இடம் இல்ல. நான் கான்சாஸ் சிட்டிக்கு போகணும். அதுதான் என்னோட இடம். என்னால உன்னோட இடத்துக்கு அனுப்பி வைக்க முடியாது. ஆனா விசிட்டர்ஸ் உதவுவாரு. என்ன விசிட்டர் போஸா? ஆமா, அவர் எல்லாருக்கும் எப்போதும் உதவி செய்யறவரு. அவர் எங்க இருக்காரு? நான் அவரை எப்படி சந்திக்கிறது? அதோ அங்க இருக்கு பாரு, எல்லோ பிரிக் ரோடு. அத தொடர்ந்து போ. அது உன்னை எமரல்ட் சிட்டிக்கு கூட்டிட்டு போவோம். அங்கதான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. டோரத்தி மஞ்ச்கின் சிட்டியை விட்டு போனா. எல்லோ பிரிக் ரோட நோக்கி அவன் நடந்து போனா. கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு பண்ணையை அவ கடந்து போக வேண்டியதா இருந்தது. யாரோ அவளை கூப்பிட்ட மாதிரியும் இருந்தது. ஹலோ, நீ ஸ்கிராக்ரோ தானே? நீ எப்படி பேசுற? என்னால பேச முடியும். என்னால நிறைய விஷயங்களை செய்ய முடியும். ஆனா எனக்கு மூளை தான் இல்ல. அதனாலதான் என்ன விவசாயம் பண்ற இடத்துல இப்படி வச்சிடறாங்க. ஆனா காக்காக்கு மூளை இருக்கான். என்னை விட அதுக்கு புத்திசாலிங்க. எனக்கும் கொஞ்சம் மூளை இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. உனக்கு உதவி செய்ய எனக்கும் ஆசைதான். ஆனா நான் விசிட்டர்ஸ பார்க்க போறேன். அவரு எல்லாருக்கும் உதவி செய்வாரு. அப்ப நானும் உன் கூட வரலாமா? கண்டிப்பா, என் கூட வரலாம். ஸ்கேர்க்ரோ டோரத்தி டோட்டோ கூட சேர்ந்து போச்சு. அவங்க எல்லோ பிரிக் ரோடுல நடக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் நடந்து போனதும் அவங்க டின்மேனை பார்த்தாங்க. டோரத்தி, டோட்டோ, ஸ்கேர்க்ரோ 3 பேரும் டின்மேனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. டின்மேன் அவங்கள நோக்கி நடந்து வர்றத பார்த்து 3 பேருமே ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன பார்த்து நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். நான் தான் டின் மேன். உங்களை ஒன்னும் பண்ண மாட்டேன். ஓ, தேங்க் யூ. நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்க விசிட்டர்ஸ பார்க்க போயிட்டு இருக்கோம். நாங்க உதவி கேட்கலான்னு போறோம். எனக்கும் அவர் உதவி செய்வாரா? என்னுடைய இதயத்தை நான் தொலைச்சுப்புட்டேன். அது எனக்கு வேணும். அவரு எல்லாருக்குமே உதவி செய்வாரு. கண்டிப்பா அவர் உனக்கும் உதவி செய்வாரு. டின்மேனும் சந்தோஷமா அவங்களோட சேர்ந்துக்கிட்டான். எமரால்டு சிட்டியை நோக்கி அவங்க பயணிக்க ஆரம்பிச்சாங்க. 2 நாள் தொடர்ந்து நடந்ததுக்கு அப்புறமா ஒரு காட்டுக்குள்ள அவங்க எல்லாரும் போனாங்க. நடக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா நடந்து போனாங்க. காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய புதற்குள்ள இருந்து ஒரு சிங்கம் வெளியே வந்துச்சு. டோட்டோவை அட்டாக் பண்ணுச்சு. டோட்டோ ரொம்ப பயந்து போயிருச்சு. ஏய், நீ எதுக்கு பயப்படுற? நீ ஒரு லயன்.
ஆமா, நான் ஒரு லயன் தான். ஆனா எனக்கு தைரியமே இல்ல. ஓ, உண்மையிலேயே பாவம்தான். தைரியம் இல்லாத சிங்கம் ஒரு சாதாரண டாக் மாதிரி. ஆமா, எனக்கு உதவி செய்யுங்க. நான் தைரியமானவன் ஆகணும். டோரத்தி விசார்ட் ஆஃப் ஓஸ பார்க்க போறதா சொன்னா. லைனையும் தன்னோட சேர்ந்துக்குமாறு கூப்பிட்டா. கண்டிப்பா விசார்ட் ஆஃப் ஆஸ் சிங்கத்துக்கு உதவி செய்யும்னு சொன்னா. எல்லோ பிரிக் ரோட கடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தூரம் போனதும் எமரால்ட் சிட்டியோட வாசலை அடைஞ்சாங்க. அவங்க எல்லாரும் அதனோட அழகுல மெய் மறந்து போனாங்க. டோரத்தி முன்னாடி போய் கதவை தட்ட ஆரம்பிச்சா. ஒரு வீரர் வெளியில வந்து அவங்கள வரவேற்றாரு. உங்களை நான் வரவேற்கிறேன். விசார்ட் ஆஃப் ஆஸ் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த வீரர் அவரை விசார்ட் ஆஃப் ஆஸ் கிட்ட கூட்டிட்டு போனாரு. டோரத்தியும் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. மத்தவங்களோட விருப்பத்தையும் அவர்கிட்ட எடுத்து சொன்னா. விசார்ட் ஆஃப் ஆஸ் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா, உங்களுடைய எல்லா விருப்பத்தையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க, நாங்க என்ன செய்யணும்? கிழக்குல இருந்து வந்த சூனியக்காரிய நீ கொன்னது எனக்கு தெரியும். மேற்குல இருந்து வர்ற சூனியக்காரியும் நீ கொல்லணும். நான் அவங்கள கொல்லல, அது ஒரு ஆக்சிடென்ட். எனக்கு தெரியும். ஆனா இந்த தடவை மேற்குல இருந்து வர்ற சூனியக்காரிய உன்னால கொல்ல முடியும். என்னால முடியுமா? நான் எப்படி உங்களை ஜெயிக்க முடியும்? கண்டிப்பா உன்னால முடியும். தைரியம் இருந்தா ஜெயிக்கலாம். அதனால வெஸ்ட்ல இருந்து வர்ற சூனியக்காரிய நீ கொல்லணும். அதுக்கப்புறம் தான் உன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன். சரிதான், ஆனா நான் எப்படி உங்களை கண்டுபிடிக்கிறது? அவளே உன்னை கண்டுபிடிப்பா. சூரியனை மட்டும் தொடர்ந்து போனா போதும். ஆனா நீ மேற்கு நோக்கி தான் போகணும். டோரத்தியும் அவளோட நண்பர்களும் வெஸ்ட நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாங்க. சூனியக்காரியை அழிக்கிறதுக்கு அவங்க கிட்ட எந்த விதமான திட்டமும் இல்ல. ஆனா அவங்க ஆசைகள் நிறைவேறணும்னா இந்த சவாலை அவங்க ஏத்துதான் ஆகணும். சூனியக்காரி கிட்ட பைனாக்குலர் இருந்துச்சு. தூரத்திலிருந்து வர்ற எதிரிகளை அவ ஈஸியா கண்டுபிடிச்சுட்டா. சூனியக்காரி டோரத்தையையும் அவளோட நண்பர்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. ஓ, அந்த சின்ன பொண்ணு மேஜிக் ஷூஸ போட்டிருக்கா. கிழக்குல இருந்து வந்த சூனியக்காரியோடது. அந்த ஷூஸ நான் எப்படியாவது அடைஞ்சி இன்னும் பவர்ஃபுல்லா மாற போறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்யலாம். சூனியக்காரி தன்னோட ஓநாய் கூட்டத்தை கூப்பிட்டா. டோரத்தியையும் அவளோட நண்பர்களையும் கொல்ல சொல்லி உத்தரவிட்டா. ஓநாய்களும் ஓட ஆரம்பிச்சது. டோரத்தியையும் அவளோட நண்பர்களையும் தாக்க ஆரம்பிச்சது. அந்த ஓநாய்களை பார்த்ததும் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ஆனா டின்மேன் மட்டும் பயப்படல. தன்னோட கோடாரிய வெளியே எடுத்து எல்லா ஓநாய்களையும் கொன்னாங்க. எல்லாரும் அவரோட தைரியத்துக்கு நன்றி சொன்னாங்க. சூனியக்காரி ரொம்ப கோபப்பட்டா. அதுக்கப்புறம் நிறைய காக்காவை அவங்கள தாக்குறதுக்காக அனுப்புனா. ஸ்கேர்க்ரோ காக்கா வர்றத பார்த்ததும் என்ன சொன்னார்னா, நான் இத பாத்துக்கிறேன். ஸ்கேர்க்ரோ காக்காவை எதிர்த்து சண்டை போட்டாரு. எல்லா காக்காவையும் அழிச்சாரு. சூனியக்காரியோட கோபம் இன்னும் அதிகமாச்சு. அவ டோரத்தையும் அவளோட நண்பர்களையும் அழிக்க நினைச்சா. உடனே ரக்கையுள்ள குரங்குகளை அவ வரவழைச்சா. அவங்க எல்லாரையும் என்கிட்ட ஒப்படைங்க. அவங்க அடிமையா என்னோட வேலை செய்யட்டும். குரங்குகள் டோரத்தியையும் அவளோட நண்பர்களையும் தூக்கிட்டு போச்சு. எதிர்பாராத விதமா இது நடந்ததால யாராலையும் எதுவும் செய்ய முடியல. கட்டி போட்டு சூனியக்காரியோட இடத்துல அதுங்க சிறை வச்சுதுங்க. சூனியக்காரி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த ஷூஸ என்கிட்ட கொடுத்துடு, இல்லனா அவ்வளவுதான். நோ, இது என்னோடது. மேயர் எனக்கு இத பரிசா கொடுத்தாரு. அந்த மேஜிக் ஷூவை எப்படி பயன்படுத்துறன்னு கூட உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். அதை என்கிட்ட கொடுத்துடு. மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். இப்ப நீ குடுக்கலனா உன் நண்பன் லயனை அழிக்க வேண்டியது இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்க. இல்ல, நீ அவனை கொல்ல முடியாது. அதுக்கு பதிலா நீ அவனை பெட்டா வச்சுக்கோ. ஓ, நீ நல்ல புத்திசாலிதான். ஓகே, நீ சூஸ குடுக்க வேண்டாம். வா, உனக்கு சில உணவு வச்சிருக்க, வந்து சாப்பிடு. வா. சூனியக்காரி டோரத்திய தன்னோட கிச்சனுக்கு கூட்டிட்டு போனா. அவங்க கிச்சனுக்கு போறதுக்கு முன்னாடி சூனியக்காரி தன்னோட மேஜிக்கல் பவரால தரையை ஈரமாக்குனா. அத டோரத்தியால பார்க்க முடியல. வா டோராஃபி, வந்து என் கூட சாப்பிடு. ஈரமான தரையில டோரத்தி நடந்து போனா. தடுமாறி கீழே விழும்போது அவளோட ஒரு ஷூ கீழே விழுந்துருச்சு.
சூனியக்காரி அதை பிடிச்சு தன்னோட கால்ல போட்டுக்கிட்டா. ஒழுங்கா இன்னொன்னையும் என்கிட்ட கொடுத்துடு. முடியாது, கண்டிப்பா நான் இதை கொடுக்க மாட்டேன். ஒழுங்கா கொடுத்துடு, இல்ல உன் நண்பர்களை நான் கொன்னுடுவேன். அப்ப டோரதிக்கு விசார்ட் ஆஃப் ஆஸ் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. தண்ணியில நான் மெல்ட் ஆவன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? யாராவது என்ன காப்பாத்துங்க. சூனியக்காரிக்கு என்ன ஆச்சு டோரதி? அவளை நான் அழிச்சிட்டேன். நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. இத கேட்டதும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. விசார்ட் ஆஃப் ஆஸ பாக்குறதுக்காக போனாங்க. சூனியக்காரிய அழிச்ச விஷயத்தை அவர்கிட்ட சொன்னாங்க. இத கேட்டதும் விசார்ட் ஆஃப் ஆஸுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரோட ஆசைகளையும் அவர் நிறைவேற்றி வச்சாரு. ஸ்கேர்க்ரோவுக்கு மூளையை கொடுத்தாரு, டின் மேனுக்கு இதயத்தை கொடுத்தாரு, லைனுக்கு தைரியத்தை கொடுத்தாரு. சார், நீங்க என்னோட ஆசையை நிறைவேற்றல. நான் கென்சாஸ் சிட்டிக்கு போக ஆசைப்படுறேன். உங்ககிட்ட தான் மேஜிக்கல் ஷூ இருக்கே டோரதி. 3 தடவை அதை தட்டி சொல்லு, உன்னோட ஆசை கண்டிப்பா நிறைவேறும். ஸ்கேர்க்ரோ, டின் மேன், அப்புறம் லைன். டோரதி இனிமே நம்ம கூட இருக்க போறது இல்லைன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. டோரதிக்கும் அவங்கள விட்டுட்டு போறது கஷ்டமா தான் இருந்துச்சு. டோட்டோவை தன்னோட கைகள்ல தூக்கிக்கிட்டா. 3 தடவை ஷூவால தரையில தட்டினா. அடுத்த நொடியே அவ கேன்சஸ் சிட்டில அவ இருந்தா. டோரதி திரும்பி வந்ததை பார்த்து அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓ டோராஃபி, நீ எங்க போயிருந்த? நான் மன்ஸ்கின்ஸ்க்கு பறந்து போனேன், எம்ரால்ட் சிட்டிக்கு போனேன். நான் ஈஸ்ட் வெஸ்ட் சேர்ந்து 2 சூனியக்காரிங்களை